இப்போ முடி கொட்டுறதுக்கு காரணம் உடல் சூடு தான் காரணம். உடம்பில் சூடு அளவுக்கு அதிகமாக வெப்பம் அதிகமாகும்போது அது முடி கொட்டுவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படின்னா உடல் சூடு ஏற்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் உண்ணுகிற இந்த மலிவான உணவுகள் தான் காரணம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், இந்த மாதிரியான உணவுகள் தான் முடி கொட்டுறதுக்கும் மூடி நரைச்சி போகிறதுக்கும் காரணம். மூடி கொட்டுறதுக்கும் மூடி நரைச்சி போகிறதுக்கும் காரணம் உடலில் ஏற்படுகிற அளவுக்கு அதிகமான வெப்பம் தான் காரணம். அந்த அளவுக்கு அதிகமான சூடுனால் தான் முடி நரைக்கிறது, முடி வெளுத்து போகிறது, முடி உதிர்வது, வழுக்கை விழுவது, முடி கொட்டுறது, இது எல்லாத்துக்கும் இந்த உடல் சூடு தான் காரணம். இந்த உடல் சூட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா மலிவான உணவுகள், வன்முறை உணர்ச்சிகளை தூண்டுகிற இந்த மலிவான உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பஜ்ஜி, சமோசா, பப்ஸு, பரோட்டா, தோசை, இந்த மாதிரியான மாமிச உணவுகள், இது எல்லாமே வன்முறை உணர்ச்சியை தூண்டக்கூடியவை, உடலுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடியவை. அதனால் இதை சாப்பிட்றதுனால உடல் சூடு அதிகமாகுது. இதுதான் முடி கொட்டுறதுக்கும் காரணமாகுது, முடி நரைப்பதற்கும் காரணமாகுது. பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முடி கொட்டுறதுக்கு நாம் உண்ணுகிற உணவே காரணமாக இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? இந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த முடி கொட்டுது, அதுக்கு மருத்துவம் பார்க்கணும், இதுக்கு மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாம் நிறைய ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவழிச்சிட்ருக்கோம். லட்சக்கணக்கில் கூட பணத்தை செலவழிக்கிறோம். வெறும் முடி கொட்டுறதுக்காக மட்டும் இல்லை, எல்லா வித நோய்களுக்கும் இந்த மலிவான உணவுகள் தான் காரணம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், இதுதான் இந்த ஐஸ்கிரீமு, பேக்கரி உணவுகள், பேக்கரி ஸ்வீட், இது எல்லாம் தான் காரணம் முடி கொட்டுறதுக்கு. எல்லா வித நோய்களுக்கும் இந்த உடல் சூடு அளவுக்கு அதிகமாக போகிறது, இது எல்லாத்துக்கும் இந்த எல்லா வித நோய்களுக்கும் இதுதான் காரணம். நாம் என்ன பண்ணுறோம்? இந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு, விளைவுகளுக்கு, நோய்களுக்கு நாம் மருத்துவம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ பொதுவாக முடி கொட்டுறது எல்லாருமே கொஞ்சம் அதை தாங்கிக்க மாட்டாங்க. ரொம்ப கவலையை ஏற்படுத்துகிற ஒரு பிரச்சனை. அதனால் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய மருத்துவத்தை தேடுறாங்க. அதுக்கு ஒரு எளிதான மருத்துவம் எது அப்படின்னா, முதல்ல இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்தணும். அதன் மூலம் உடல் சூடு அளவுக்கு அதிகமாக இருக்கிற உடல் சூடு அப்படியே குறைஞ்சி அளவோடு பராமரிக்கப்படும். உடல் சூடு அப்படியே குறைஞ்சிரும். நீங்கள் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்லனாலே, இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்லனாலே உடம்பு சூடு அப்படியே குறையும். நீங்கள் இதை நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அது தெரியும். நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்து பாருங்கள். உங்கள் உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி பாருங்கள். ஒரு 10 நாள் நீங்கள் இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டு, நான் என்ன உணவுகளை சொல்கிறேனோ 50% சமைத்த உணவுகள், 50% பச்சை உணவுகள் இருக்கணும். அதே நேரத்தில் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி மலிவான உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடவே கூடாது. அந்த மாதிரி உங்கள் உணவு முறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பாருங்கள். உங்கள் உடல் சூடு அப்படியே குறைஞ்சிரும். ஏன்னா உடல் சூடு தான் அளவுக்கு அதிகமாக போகும்போது அது முடி கொட்டுவதற்கு காரணமாக இருக்கிறது. முடி கொட்டுவது, முடி வெளுத்து போவதற்கு, வெள்ளையாவதற்கு, முடி நரைத்து போவதற்கு, இளமையிலே நரைத்து போகும் முடி, இதுக்கெல்லாம் காரணம் உடல் சூடு அளவுக்கு அதிகமாக போகிறது தான் காரணம். அதனால் முதல்ல உங்கள் உடல் சூட்டை குறைக்கிற உணவு முறைக்கு நீங்கள் மாறுங்க. நீங்கள் உண்ணுகிற உணவு முறை உங்கள் உடல் சூட்டை அளவுக்கு அதிகமாக கொண்டு செல்லக்கூடாது. அளவோடு வைத்திருப்பதற்குத்தான் உதவ வேண்டும். உங்கள் உடலை குளிர்ச்சியாகவோ அல்லது அளவோடு உங்கள் உடலில் உள்ள வெப்பம் அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. அதற்கு உதவி செய்கிற உணவுகளை தான் நீங்கள் சாப்பிடணுமே தவிர உங்கள் உடல் சூட்டை அளவுக்கு அதிகமாக கொண்டு போகிற உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படிப்பட்ட உணவுகள் தான் எது காரணம்? இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி உணவுகள் சொல்கிறோம், மலிவான உணவுகள். இதுதான் உங்கள் உடல் சூட்டை அளவுக்கு அதிகமாக கொண்டு போவதற்கு காரணமான உணவுகள். இந்த உணவுகள் தான் உங்களுக்கு முடி கொட்டுறதுக்கும் காரணம், அதனால் முடி நரைப்பதற்கும் காரணம், முடி வெள்ளையாக மாறுவதற்கும் காரணம். அதனால் முடி கொட்டுதே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா? உண்மையிலேயே உங்கள் கவலை நியாயமானதா அப்படின்னா முதல்ல இந்த மலிவான உணவுகள், நீங்கள் சாப்பிட்ற இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த உணவுகளை சாப்பிட்றத நிறுத்துங்க. உங்கள் முடி அப்புறம் தான் நீங்கள் முடி கொட்டுறதுக்காக நீங்கள் ஏதாவது முடி கொட்டுவதை நிறுத்துவதற்காக ஏதாவது சிகிச்சை மேற்கொண்டால் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். சிகிச்சை தேவையில்லாமல் கூட போகலாம். பிற்காலத்தில் நீங்கள் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டு ஒரு மாற்று உணவுகளை நல்ல உணவுகளை, சமைத்த தரமான உணவுகள், பச்சை காய்கறி, பழங்கள் ஒரு 50%, இப்படி ஒரு உணவு முறை, உணவில் ஒரு சீர்திருத்தத்தை சிறு வயதிலே செஞ்சிங்கன்னா பிற்காலங்களில் உங்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது. வயசான வரைக்கும் உங்கள் தலையில் முடி இருக்கும், முடி நரைக்கவும் செய்யாது.